இதை பாரு மயில், ஆம்பளைங்க வாழ்க்கை 3 ரகம்தான். ஒன்று காதலிச்சு கல்யாணம் பண்ணுறது, 2 கல்யாணம் பண்ணிட்டு காதலிக்கிறது, 3வது காதலிக்கவும் முடியாம கல்யாணமும் நடக்காம வேஸ்ட் கேஜா சுத்திட்டு இருக்கிறது. ஒரு புள்ள வேணாம்னு சொல்லிட்டாமா. யாரு அப்படி சொன்னது? அவன் என்ன பெரிய புடுங்கியா? நாட்டுல அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா நீ என்னடானா ஒரு புள்ள லவ் பண்ணலன்னு சாக போறேன்ற. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? இல்லைங்க. போயா பைத்தியம். எவங்க கூடிய பிரார்த்தனை ஹவுஸுக்கு போறது காட்டா நான் பார்த்த பொண்ணை வேண்டான்னு சொல்லி ஓடி வந்தியா? பொறுக்கி இது யாருக்கு பயப்பட தேவை கிடையாது. உண்மையை சொல்லிடலாம். நானும் தேவயானி உசுறு குசுரா லவ் பண்றோம். என் வயிற்றுல அவன் குழந்தை வளருது. நான் 3 மாசம் கர்ப்பண்டா. என்னை விட நீ கண்ணாடி மட்டும்தான சிறுசா போட்டிருக்க. மற்றபடி உன் சமாச்சாரம் எல்லாமே பெருசா. நான் லவ் பண்ற தேவயானி என்னை லவ் பண்ணாமலே என் பொண்டாட்டி ஆயிட்டா. இப்போ என் பொண்டாட்டியா வந்து என் லவ்வரு உண்மையாவே என்ன லவ் பண்ணணும், உண்மையாவே என் பொண்டாட்டி ஆகணும். சங்கோணம் மிதிச்சா பாதாளத்துக்கு போயிருவேன். எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் நீ எடுக்கிறது ரொம்ப பெரிய ரிஸ்க். இது வரைக்கும் ஈஸியா தோத்துட்டேன். ஆனா இனிமே உசுறு கொடுத்தா ஜெயிச்சிருவான்டா. அப்படி எங்க எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு என்னடா வருத்தவ? அவளை மாதிரி இன்னொருத்தையெல்லாம் கிடைக்க மாட்டாமா. மாப்பிள்ள, அவர் முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். ஷாக் ஆகாது. வெளிநாட்டுக்கு எதுவும் ரேஸுக்கு போக போறியா? இல்ல இல்லை ஏதாவது கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரி பிளானா? இல்ல. அப்போ நான் ஷாக்காக வாய்ப்பே இல்லை.